திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் கோயிலில் பிரம்மோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 3ஆம் நாளில் சுவாமி பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக முத்துப்பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். தொடர்ந்து 4வது நாளில் உற்சவர் சுவாமி தாயாருடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருள கற்பூர ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகள் மேலதாளங்கள் இசைக்க கல்பவிருட்ச வாகனத்தில் காட்சி தந்து மாட வீதிகளில் உலாவர ஏராளமான பக்தர்கள் கோவிந்த கோஷமிட்டு தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோயிலில் மாசி மாத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் துன்பம் தீர்க்கும் துர்க்கையம்மனுக்கு பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளிக்கவசம், எலுமிச்சை மாலை, அரளிப்பூ மாலை அணிவிக்கப்பட்டது. நிறைவாக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அம்பாள் முன்பாக தீபமிட்டு வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலில் மாசி மாத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் மூலவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பல வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்து துளசியால் அர்ச்சனையும் தீப உபசரிப்புகளுடன் மகா தீபமும் காண்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் நாட்டேரியில் உள்ள ஸ்ரீ செல்லியம்மன் கோயிலில் மாசி மாதம் 3 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியான தெப்ப உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க அம்பாள் எழிலான மலர் அலங்காரத்துடன் கோயில் திருக்குளத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் காட்சி தந்த அம்பாள் திருக்குளத்தை வலம் வந்து அருள் பாலிக்க திரளானோர் தரிசனம் செய்தனர். உன்னோட பேரெழுதி
தென்காசி சங்கரன் கோவில் வீரிருப்பு கிராமத்தில் உலக அமைதி கோபுர திறப்பு விழா நடைபெற்றது. 120 அடி உயரமும் 150 மீட்டர் அகலமும் உடைய உலக அமைதி கோபுரத்தில் புத்தரின் அஸ்தி 2 இடங்களில் வைக்கப்பட்டு புத்தரின் 4 நிலைகள் கொண்ட பிரம்மாண்ட சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. உலக அமைதி கோபுர திறப்பு விழாவினை முன்னிட்டு சர்வ சமய வழிபாடும் சிறப்பாக நடைபெற்றது. லலிதா சகஸ்ரநாமம் தோன்றிய தலமும் சூரியனுக்கு சாப விமோச்சனம் அளித்த ஆலயமுமான திருவாரூர் திருமியச்சூர் அருள்மிகு மேகநாத சுவாமி ஆலயத்தில் மாசி மாத சிறப்பு வழிபாடாக அருள்மிகு லலிதாம்பிகை அம்மனுக்கு ஏகதின லட்சார்ச்சனையும் அம்மனின் நெய்க்குள தரிசனமும் நடைபெற்றது. இதனையொட்டி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்று ஒரே நேரத்தில் 10 பஞ்சாத்தி தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து அம்பாளுக்கு தங்க கவசம் சாத்தி வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து அம்பிகை முன்பாக சர்க்கரை பொங்கலில் நெய்க்குளம் அமைத்து அதில் அம்பிகையின் உருவம் தெரிய அலங்கார தீபம், சோடச உபசாரங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்றன.